காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் அதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து வழுவழுன்னு இருக்குங்கல்ல, அதுக்கு எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்துட்டோம்னா அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும்ப்பா. இப்போ நல்லாவே எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். என் பொண்ணுக்கிட்ட சொன்னப்பா, எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறத வீடியோ எடுக்க சொன்னா, வீடியோவே ஆன் பண்ணாமல் அவள் எடுத்துகிட்ருக்கா. அப்புறம் என்ன, வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் தான் காட்ட முடிஞ்சிச்சு. சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது நல்லா தெரியும், உங்களுக்கு வதக்கும் போதே நல்லா தெரியும்ப்பா, ஒட்டாமல் அந்த வழுவழுன்னு இல்லாமல் வரும். வதங்கிச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டுமே இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசியட்டும். இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறோம்ப்பா. ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுன்னா அடி பிடிக்காமல் இருக்குன்றதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயமும் நல்லாமே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்கள, வீட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயிலே மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா கலர் கிடைக்கும்ப்பா நல்லா நம்மளுக்கு, அதனால தான் எண்ணெயில் வதக்குறோம். பார்த்தீங்களா, இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகேப்பா, போன வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்கல்ல, அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாப்பா, அதோட ஆன்சர் வந்து வெங்காயம். ஓகேப்பா, இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போது ஆல்ரெடி நம்ம புளி வந்து எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்துக்கலாங்களா? பச்சை பெட்டிக்குள் கருப்பு முட்டுக்கள், அது என்ன? இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதோட ஆன்சரையுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி தலையுமே அதில் கிள்ளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தாலே நம்மளுக்கு டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்கள. சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.